ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் நம்ம வீடியோஸில் வந்து நம்ம ஒன் ஆஃப் த வீடியோ வந்து என்ன பார்த்தோம்னா ஹிந்தி வேர்ப்ஸ் இன் டீட்டெயில் அதை பற்றி என்னென்ன அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் அலாங் வித் ஒரு 30 வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதாவது என்னென்னா நம்ம தமிழில் வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்ஷன் குறிக்கிற சொற்கள், அதாவது ஹிந்தியில் வந்து அதை கிரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷனாக இப்போ நம்ம இன்னொரு 30 செட் ஆஃப் வார்த்தைகள் பார்க்க போகிறோம். அதாவது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய செயல்களை குறிப்பிடுற வார்த்தைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க போகலாம் இந்த வீடியோக்குள்ளே. முதல் வார்த்தை பிடிப்பது. ஒரு பொருளை வந்து பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்ற குறிக்கிற சொல் வந்து என்னென்னா ஹிந்தியில் பக்கட்னா. ஏ கித்தா பக்கடோ. இப்போ இந்த புஸ்தகத்தை பிடி அப்படின்னு சொல்லும்போது ய கித்தா பக்கடோ. ஸோ பக்கட்னா அப்படின்னா என்னென்னா பிடிப்பது. பிடிப்பது அப்படின்றதுக்கு என்னென்னா ஹிந்தியில் பக்கட்னா. அடுத்து ஒரு கீழே விடுவது. இப்போ ஒரு பொருளை கையிலேருந்து கீழே விட்டுறோம், கையிலேருந்து தவறி கீழே விழுந்துருது அப்படின்னா அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து கிரானா. நீ இதை வந்து இந்த டப்பாவை கீழே போட்டுட்ட, ஸோ கீழே விட்டுட்ட அப்படின்ற குறிப்பிடுற சொல் வந்து என்னென்னா கிரானா. டப்பா கிராதியா அப்படின்னு சொல்லும்போது டப்பா கீழே விட்டுட்ட, கிரானா. கீழே விடுவது அப்படின்றதுக்கு கிரானா. அடுத்து தூக்குவது. இப்போ வெயிட்டை தூக்குறோம், பெட்டியை தூக்குறோம். ஸோ தூக்குவது இருக்கு இல்லையா, அந்த சொல்ல குறிப்பிடுற ஹிந்தி வார்த்தை வந்து உட்டானா. உட்டானா. தூக்குவது அப்படின்றதுக்கு சாமான் உட்டாலோ. ஸோ அப்படின்னா சாமானை வந்து தூக்கு. ஸோ உட்டானா அப்படின்றது என்னென்னா தூக்குவது அப்படின்றதுக்கு ஹிந்தி சொல் வந்து உட்டானா. அடுத்து வெட்டுவது. அது கட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா காட்டுனா. காட்டுனா. காட்லியா, ஏதாவது ஒன்று கட் ஆயிடுச்சு, இல்லை வந்து நம்ம காய்கறி கட் பண்ணுறோம், சப்ஜி காட்டினா அப்படின்னா வந்து காய்கறி கட் பண்ணுறது. ஓகேவா, அந்த கட் பண்ணுற வேர்டை குறிப்பிடுறது என்னென்னா காட்டுனா. வெட்டுவது அப்படின்றதுக்கு காட்டுனா. அடுத்து நம்ம வந்து கழுவுறது. இப்போ பாத்திரம் கழுவுறது அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுவுவது அப்படின்றதுக்கு அந்த வார்த்தை வந்து தோனா. பர்த்தன். இப்போ பர்த்தன் அப்படின்னா வந்து நம்ம வந்து வெசல்ஸ்க்கு வந்து ஹிந்தியில் பர்த்தன் சொல்லுவோம். பர்த்தன் தோனா அப்படின்னா வந்து பாத்திரம் கழுவுறது. ஸோ கழுவுவது அப்படின்றதுக்கு தோனா. அடுத்து இழுப்பது அப்படின்றதுக்கு என்ன சொல் அப்படின்னா கீஞ்சினா. புல் இருக்கு இல்லையா, புல் அப்படின்ற அந்த இங்கிலீஷ் வார்த்தையை குறிக்கிறதுக்கு ஸோ இழுப்பது அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில், ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து கீஞ்சினா. புல் இருக்கு இல்லையா, அதுதான் கீஞ்சினா. அடுத்து அதே மாதிரி வந்து நம்ம புஷ் பண்ணுறது தள்ளுவது. தள்ளுவது அப்படின்றதுக்கு தக்கா தேனா. தள்ளுவது தக்கா தேனா. அடுத்து அடிப்பது. அடிக்கிறதுக்கு ஹிந்தி வார்த்தை வந்து மார்னா. அடிக்கிறதுக்கு என்னென்னா மார்னா. அடுத்து சத்தமாக கூச்சல் போடுவது. கூச்சல் போடுவது அப்படின்றதுக்கு சில்லானா. சத்தம் போடாத அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம்னா சில்லானா மத் அப்படின்னு சொல்லுவோம். கூச்சல் போடுறது, சத்தம் போடுறதுக்கு அப்படின்றது ஷவுட் பண்ணுறது, அதுக்கு வந்து சில்லானா. அடுத்து குளிக்கிறது. குளிப்பதுக்கு வேர்டு என்னன்னா நஹானா. நான் குளிச்சிட்டேன், மேனே நஹாலியா. நான் குளிச்சிட்டேன் அப்படின்றதுக்கு நஹாலியா. நஹானா அப்படின்ற வேர்டு தான் வந்து குளிக்கிறத ரிப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து எரிப்பது. எரிக்கிறதுக்கு அதாவது ஃபயர் பண்ணுவோம் இல்லையா, எரிப்பது அப்படின்றத குறிக்கிற சொல் வந்து ஜலானா. எரிப்பது ஜலானா. அடுத்து நிப்பாட்டுவது. இப்போ வண்டியை வந்து நிப்பாட்டுறது, இல்லைன்னா நிப்பாட்டி வெயிட் பண்ணுறது. நம்ம ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறோம் ஒரே இடத்துல அப்படின்றதுக்கு டெஹர்னா. டெஹர்னா. நிப்பாட்டுவது டெஹர்னா. அடுத்து சுற்றுவது. இப்போ ஊர் சுற்றுறோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்றது அந்த சுற்றுவது அப்படின்ற சொல்கிறதுக்கு கூம்னா. அடுத்து சந்திப்பது அல்லது கிடைப்பது. ரெண்டுத்துக்குமே என்ன வார்த்தை அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மில்னா. இப்போ ஒருத்தவங்களை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னா அப்போது நான் உங்களை சந்திக்கிறேன், மே தும்சே மிலுங்கா. நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்ற சொல்கிறதுக்கு மே தும்சே மிலுங்கா. ஸோ அந்த மில்லான்றது வந்து சந்திப்பது. இதே வந்து முஜே பத்திரம் மில்கை, எனக்கு லெட்ரு கிடச்சிருச்சு, ஒரு ஒரு பொருள் வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றத சொல்கிறதுக்கும் என்ன வார்த்தை தான் வரும்னு பார்த்தீங்கன்னா மில்னா. சந்திப்பது கிடைப்பது ரெண்டுத்துக்குமே வந்து மில்னா அப்படின்ற வார்த்தை வந்து ஹிந்தியில் சொல்லுவோம். அடுத்து
காதல் செய்வது, காதல் செய்வது, விரும்புறது. இப்போ ஒருத்தவங்க விரும்புறத எப்படி வந்து சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியார் கர்னா, பியார் கர்னா. அடுத்து அணிவது, இப்போ ட்ரெஸ் போடுறது, ட்ரெஸ் வந்து போடுறோம், ஸோ அணிகிறது குறிக்கிற சொல் வந்து பெஹன்னா, ட்ரெஸ் பெஹனோ, ட்ரெஸ் போடு அப்படின்றதுக்கு ட்ரெஸ் பெஹனோ, ஸோ பெஹன்னா அப்படின்றது வந்து அணிவது. அடுத்து எண்ணுவது, எண்ணுவது கின்னா, கவுண்டிங், ஸோ கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து கின்னா. அடுத்து கற்றுக்கொள்வது, நம்ம ஏதாவது லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றத குறிக்கிற சொல் வந்து சீக்குனா, சீக்குனா கற்றுக்கொள்வது டு லேர்ன். அடுத்து வந்து இதை டீச் பண்ணுறோம், நம்ம இன்னொருத்தவங்களை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கற்பித்தலுக்கு வந்து சிக்கானா, சிக்கானா கற்பித்தல். அடுத்து சுத்தம் செய்வது, சுத்தம் செய்கிறது, ஏதாவது ஒரு இடத்த வந்து சுத்தம் செய்கிறோம் நம்ம வந்து, ஸோ க்ளீனிங் அப்படின்றதுக்கு வந்து சாஃப் கர்னா, சுத்தம் செய்வது சாஃப் கர்னா. அடுத்து பயப்படுவது, ரொம்ப பயமாக இருக்கிறது, பயப்படுவதற்கு சொல் வந்து டர்னா, டர்னா. அதே இது வந்து பயமுறுத்துறதுக்கு வந்து என்னென்னா டரானா, இன்னொருத்தவங்களை பயமுறுத்துறதுக்கு வந்து டரானா. நமக்கு பயமாக இருக்கு வந்து டர்னா, இன்னொருத்தவங்களை பயமுறுத்துறதுக்கு பேர் டரானா. அடுத்து வந்து ஜெயிப்பது, அதாவது விக்ட்ரி, அதுக்கு வந்து ஜீத்னா, ஜீத்னா. இதே தோற்கிறதுக்கு வந்து ஹார்னா, ஜீத்னா ஹார்னா, தோற்கிறது, ஜெயிக்கிறது தோற்கிறது. அடுத்து காத்திருப்பது, நம்ம யாருக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்தசார் கர்னா, வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வந்து காத்திருப்பது இந்தசார் கர்னா. அடுத்து மாற்றுவது, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம மாற்றுறோம் அப்படின்றதுக்கு பதல்னா. இப்போ வந்து இந்த ஜாமானை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா பதலோ, ஸோ பதல்னா. அடுத்து உடைப்பது, தோடுனா, கல் உடைக்கிறது, ஏதாவது கீழே போட்டு உடஞ்சிருச்சு, கிளாஸ் உடஞ்சிருச்சு, தோடுகையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ உடைப்பது அப்படின்றதுக்கு தோடுனா. அடுத்து திருத்துவது, திருத்துவது அப்படின்றதுக்கு சுதார்னா, சுதார்னா. அடுத்து காப்பாற்றுவது, காப்பாற்றுவது, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முஜே பச்சாலோ, காப்பாற்றுவது பச்சானா. அடுத்து மறைப்பது சிப்பானா, ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்ககிட்ட வந்து மறைக்கிறது, ஸோ மறைப்பது அப்படின்ற சொல் வந்து சிப்பானா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 30 செட் ஆஃப் வினைச்சொற்கள் வார்த்தைகள் வேர்ப்ஸ் ஹிந்தியில் எப்படி எப்படிலாம் நம்ம பயன்படுத்துறதுன்றதை பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் வேறு செட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ரியல் யூசேஜ் சென்டென்சஸ் அண்ட் ஹிந்தி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக தமிழ் மூலமாக நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு நீங்கள் பேச ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் ஹிந்தியில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் யார் யாருக்கெல்லாம் ஹிந்தி தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.